ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஐடி வித் விஜய். நீங்கள் ஒரு பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களா? அதுக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ப்ரீஃபாக பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருங்கிறவர் யார்? அவரோட ரோல் என்ன? ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருங்கிறவர் ஒரு வெப் அப்ளிகேஷனோ இல்லை ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனோ க்ரியேட் பண்ணுறவர். அவர் டாப் டு பாட்டம் அந்த அப்ளிகேஷனை பற்றின எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சு வச்சுருப்பார். அவர் தான் அதை டெவலப் பண்ணியிருப்பார். இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸுக்கு கரண்ட்டாக சாஃப்ட்வேர் மார்க்கெட்டில் ரொம்ப ஹை டிமாண்ட் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னமுமே ஹை டிமாண்ட் இருக்குது. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்கணும்னா என்னென்ன தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல்ஸில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். செகண்ட், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும். தேர்ட், பேக் அண்ட் டெவலப்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும். ஃபோர்த், ரெஸ்ட் ஏபிஐஸ்னால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருக்கணும். அத்தன்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் ப்ராசஸை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டிப்ளாய்மெண்ட் அண்ட் டெவாப்ஸை பற்றின நாலேஜ் இருக்கணும். டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங்கை பற்றி தெரிஞ்சிருக்கணும். செக்யூரிட்டி பெஸ்ட் பிரின்சிபல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங்காவது இருக்கணும். அதே மாதிரி கண்டினியூவஸ் லேர்னிங் அண்ட் ப்ராஜெக்ட் பில்டிங் இருக்கணும். ஸோ இது எல்லாத்த பற்றி தான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட், ஃபண்டமெண்டல்ஸில் என்ன தெரிஞ்சிருக்கணும் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஜெனரிக் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அது என்ன ஜெனரிக் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ்? ஸோ எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுக்குன்னு சம் சின்டாக்சஸ் இருக்கும். ஸோ அதில் சில கான்செப்ட்ஸ் இருக்கும். இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்துலேயுமே அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ என்னென்ன கான்செப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ், ஆப்ரேட்டர், கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளே லூப்ஸ் அண்ட் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங், இதோட பிரின்சிபல்ஸ் லைக் என்கேப்சுலேஷன்னா என்ன, இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன, பாலிமார்பிசம்னா என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும். அதே மாதிரி அடுத்தது பார்த்தோன்னா, அல்காரிதம்ஸ் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சரை பற்றின நாலேஜ் வேணும். எதுக்காக நமக்கு அல்காரிதம்ஸ் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் பற்றின நாலேஜ் வேணும்? ஏன்னா நம்ம இப்போ ஒரு ப்ராப்ளமில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும், ரைட்டா? ஸோ அதுக்காக நமக்கு அல்காரிதம்ஸை பற்றின பேசிக் நாலேஜ் இருக்கணும். அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், நம்ம எந்த ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு டேட்டாவை தான் ஸ்டோர் பண்ண போகிறோம் அண்ட் மேனேஜ் பண்ண போகிறோம். ஸோ இதை எஃபெக்டிவாக ஸ்கேலபிள் கோடாக நம்ம ரைட் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் அதை ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். ஸோ காமன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அரேஸை பற்றின ஐடியாஸ் இருக்கணும். லிங்க்டு லிஸ்ட், ஸ்டாக், கியூஸ், ட்ரீஸ், கிராஃப்ஸ். அண்ட் இதுவே அல்காரிதம்ஸாக இருந்தால் சர்ச்சிங், சார்ட்டிங், மேனிப்புலேட்டிங் டேட்டா, இந்த மாதிரியான அல்காரிதம்ஸும் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது பார்த்தோன்னா, வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமை பற்றின பேசிக் நாலேஜ் இருக்கணும். வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னா பாப்புலரானது, எல்லாருக்கும் தெரிஞ்சது கிட். ஸோ இந்த கிட்டை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம எந்த கோட் ரைட் பண்ணாலும் அது எந்த அப்ளிகேஷனாக வேணால் இருக்கட்டும், அதை கண்டிப்பாக ஒரு ரெப்பாசிட்ரியில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா வேணுங்கிறப்ப அந்த ரெப்பாசிட்ரியிலிருந்து நம்ம ரீட்ரைவ் பண்ணிக்க போகிறோம். அண்ட் மோரோவர், எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் அந்த அப்ளிகேஷனுக்கு நம்ம மல்டிபிள் வெர்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். ஏன்னா ஃப்யூச்சரில் நம்ம சில ஃபியூச்சர்ஸை என்ஹான்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், புதுசாக ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ங்கிறது ரொம்பவே நீடட் ஒன்னாக இருக்கும். அடுத்தது, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளை பற்றின நாலேஜ் இருக்கணும். அது என்ன சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்? ஒரு சாஃப்ட்வேரை எப்படி டெவலப் பண்ணுறாங்க, அதுக்கு என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றின நாலேஜ் இருக்கணும். இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளில் மல்டிபிள் மெத்தடாலஜிஸ் இருக்குது. லைக் அஜைல், ஸ்க்ரம், வாட்டர்ஃபால், இந்த மாதிரி மல்டிபிள் மெத்தடாலஜிஸ் இருக்குது. இதில் நிறைய கம்பெனிஸ் இப்போ அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது அஜைல் அண்ட் ஸ்க்ரம். இதை தான் அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும். ஸோ இதில் என்ன அவங்க மேஜராக சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான, அதாவது ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனுக்கு உண்டான ரெக்யர்மெண்ட் எப்படி வாங்கிறது, அதை எப்படி அனாலிசிஸ் பண்ணுறது, அதை எப்படி டிசைன் பண்ணுறது, அதை எப்படி டெவலப் பண்ணுறது, அதை எப்படி
டிப்ளாய் பண்ணுறது, அதை எப்படி டெஸ்ட் பண்ணுறது, அதை எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, இப்படிங்கிறத பற்றி தான் இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட்டாகவே சொல்லும். ஸோ இப்போ நம்ம ஜெனரிக்காக ஒரு டெவலப்பர் என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபண்டமெண்டல்ஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது நான் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஒரு ஃப்ரண்ட் அண்ட் வந்து டெவலப் பண்ணுறோம். ஸோ இந்த ஃப்ரண்ட் அண்டை எதை வச்சு டெவலப் பண்ணுவாங்கன்னா, அதுக்கும் மல்டிபிள் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் இருக்குது. லைக் HTML, CSS, JavaScript. இது 3 தான் பேஸ். ஸோ HTMLனா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ். இதை வச்சு நம்மளால் ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ண முடியும். அந்த வெப்பேஜ்குள்ளே பேராகிராஃப்ஸ், இமேஜஸ், லிங்க்ஸ், ஃபார்ம்ஸ் இந்த மாதிரியான எலமெண்ட்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் சிஎஸ்எஸோட ஃபுல் ஃபார்ம் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். இந்த கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்மை பிளாங்காக க்ரியேட் பண்ணிடுவோம் HTML யூஸ் பண்ணி. பட் அதுக்கு எப்படி நம்ம கலரிங் பண்ணுறது, எப்படி அதை அழகாக டிசைன் பண்ணி யூசர் இன்டர்ஃபேஸை காட்டுறது, அதுக்காக தான் இந்த கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். இது வந்து ஒரு வெப்பேஜோட அப்பியரன்ஸை வந்து ப்ளசண்ட்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது JavaScript தெரிஞ்சிருக்கணும். ஸோ JavaScript எதுக்கு? JavaScriptங்கிறது ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அவங்களோட வெப்பேஜை டிசைன் பண்ண உடனே அதில் வேலிடேஷன் பண்ணுறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் ஸ்லைடு, ட்ராப் டவுன்ஸ், ஸோ கிளைண்ட் சைட்லேருந்து டேட்டா ப்ராசஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை என்ஹான்ஸ் பண்ணி தரத்துக்காகவும் தான் நம்ம JavaScript யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ இந்த JavaScriptல அஜாக்ஸும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது அசின்க்ரனஸ் JavaScript அண்ட் XML அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். இதை வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய பார்த்துருப்போம். அதாவது இப்போ நம்ம கூகுள் சர்ச் பாருக்கு போயிட்டு நம்ம எது டைப் பண்ணாலும் கீழே சஜஷன்ஸ் வரும்ல, அந்த சஜஷன்ஸ் எல்லாமே இந்த அஜாக்ஸ் மூலயமா தான் ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ இது 3 எனக்கு தெரிஞ்சிருச்சு. லைக் HTML, CSS, JavaScript. இப்போ நான் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா? இல்லை, இன்னும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று மிச்சம் இருக்குது. அதாவது ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் லைப்ரரிஸ். இது என்ன ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் லைப்ரரிஸ் புதுசாக இருக்கே? எஸ், ஸோ இந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் லைப்ரரிஸ்க்குள்ளே சில ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஃப்ரண்ட் அண்ட் என்ன தான் டெவலப் பண்ணியிருந்தாலும் அதை இன்னுமே கூட ரொம்ப அழகாக அதை வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும். அதுக்காக நம்ம சில டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். லைக் ரியாக்ட், Vue.js, AngularJS. ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரியாக்ட்டுங்கிறது என்ன? இந்த ரியாக்ட்டுங்கிறது ஒரு JavaScript லைப்ரரி தான். இதை வந்து ஃபேஸ்புக் தான் ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணாங்க. ஸோ இது மூலயமா நம்ம இன்னும் ரீயூசபிள் UI காம்பனன்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தான் Vue.jsம் AngularJSம். நம்ம ஆல்ரெடி இவங்க கிட்ட ப்ரீடிஃபைண்டாக நிறைய UIs இருக்கும். நம்ம இது மூலயமா டெவலப் பண்ணுற UIஸை ஈஸியாக ரீயூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அதுக்காக தான் இந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் லைப்ரரிஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ எனக்கு வந்து ஃபண்டமெண்டல் தெரிஞ்சிருச்சு, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டும் தெரிஞ்சிருச்சு. அடுத்தது நான் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டில் சர்வர் சைடில் இருக்க லாஜிக்ஸ் என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃப்ரண்ட் எண்டில் யூசர் என்னென்ன பார்க்குறாரு அதை நம்ம டிசைன் பண்ணுவோம். பேக் எண்டில் யூசர் என்னென்ன டேட்டாஸை வந்து சர்ச் பண்ணுறாரோ, இல்லை என்னென்ன டேட்டாஸை வந்து குவரி பண்ணணுன்னு நினைக்கிறாரோ, அந்த டேட்டாஸ் எல்லாமே நம்மளோட டேட்டா பேஸில் இருக்கும். ஸோ யூசர் கொடுக்குற டேட்டாவாக இருந்தாலும் சரி, குவரி பண்ணுற டேட்டாவாக இருந்தாலும் சரி, அந்த டேட்டா பேஸுக்கு போய் அங்கேருந்து தான் ரிட்டன் யூசருக்கு வரும், ரைட்டா? அப்போ இந்த பேக் அண்ட் டெவலப்மெண்ட் மோஸ்ட்லி டேட்டா பேஸை மேனேஜ் பண்ணி தான் இருக்கும். ஓகே, ஸோ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு 2 விஷயம் வந்து மேஜராக இருக்குது. ஒன்று ரிலேஷனல் டேட்டாபேஸ், இன்னொன்று நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ். ஓகே, இதில் ரிலேஷனல் டேட்டாபேஸஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதாவது டேட்டாஸை இப்படி தான் ஸ்டோர் பண்ணணும், இந்த மாதிரியான டேபிள்ஸில் தான் ஸ்டோர் பண்ணணும், இந்த டேபிளுக்கும் இந்த மாதிரியான ரிலேஷன் நம்மளால் க்ரியேட் பண்ணி டேட்டாஸை ஃபிஷ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதுவே
NoSQL டேட்டாபேசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் இருக்காது. ஸோ SQL டேட்டாபேசஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தா இப்போ பாப்புலராக PostgreSQL, MySQL, SQLite இருக்குது. இதுவே NoSQL டேட்டாபேசஸில் பார்த்தோன்னா MongoDB, Redis இந்த மாதிரியான டேட்டாபேசஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, ஃப்ரண்ட் எண்ட் தெரிஞ்சிருச்சு, பேக் எண்டும் தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நான் எதாவது தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா ஆமாம், ரெஸ்ட் ஏபிஐஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு பேக் எண்ட் டெவலப்பராக ஒரு பேக் எண்டை க்ரியேட் பண்ணும் போதே நம்ம இந்த ஏபிஐஸையும் க்ரியேட் பண்ணணும். அதாவது ரெஸ்ட் ஏபிஐஸ்னால் ரெப்ரசன்டேஷனல் ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஏபிஐஸ்னால் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த ரெஸ்ட் ஏபிஐஸால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரெஸ்ட் ஏபிஐஸ் மூலிமா நம்ம இன்னொரு அப்ளிகேஷனில் இருக்க டேட்டாஸை query பண்ணிட்டு வந்து நம்மளோட அப்ளிகேஷனில் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஏபிஐஸ் மூலிமா இன்டர்னலாக கூட நம்ம டேட்டாஸை வந்து பாஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காகத்தான் இந்த ரெஸ்ட் ஏபிஐஸ் அண்ட் ஏபிஐஸை வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இந்த ஏபிஐஸை வந்து ஒரு பேக்அண்ட் டெவலப்பர் ஈஸியாகவே க்ரியேட்டும் பண்ணலாம் அவங்களோட அப்ளிகேஷனுக்காகவே. ஸோ இதை எதில் அவங்க க்ரியேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, டிஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, ஃப்ளாஷ் ரெஸ்ட்ஃபுல் இருக்குது, ஆர் ஃபாஸ்ட் ஏபிஐஸ் இருக்குது. ஸோ இது மூலிமா நம்மளால் இந்த ஏபிஐஸையும் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்தோன்னா அத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன். ஃபர்ஸ்ட் நமக்கு அத்தென்டிகேஷன்னா என்ன, ஆத்தரைசேஷன்னா என்ன அப்படிங்கிற வித்தியாசம் தெரியணும். ஓகே, ஸோ அத்தென்டிகேஷன்னா என்ன? இப்போ நம்ம ஒரு வெப்சைட்டுக்கு போகிறோம், அந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணணும். அப்போ அந்த வெப்சைட்டுக்கு உண்டான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை நம்ம என்டர் பண்ணி சைன்இன் பண்ணுவோம். ஸோ இதுதான் அத்தென்டிகேஷன் ப்ராசஸ். இந்த அத்தென்டிகேஷன் ப்ராசஸை வந்து வெறும் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வச்சு தான் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்குது. லைக் சிங்கிள் சைன் ஆன், அதாவது ஒரு யூசர் சென்ட்ரலைஸ்டாக ஒரு சிங்கிள் சைன் ஆன் மூலியமாக சைன்இன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களால மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸுக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி டைம் லாகின் பண்ணாமே ஆக்சஸ் கெயின் பண்ணிக்க முடியும். இதுதான் சிங்கிள் சைன் ஆன். இதேமாரி OAuth அப்படின்ட்டு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. இது வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் கூட நம்மளால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த OAuth க்ரெடென்ஷியல்ஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்தது டோக்கன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ரெஸ்ட் ஏபிஐஸ் யூஸ் பண்ணும் போது இந்த மாதிரியான டோக்கன்ஸ் ஜெனரேட் பண்ணி அந்த டோக்கன்ஸ் மூலியமாகவும் நம்மளால் அந்த வெப்சைட்டில் இருக்க டேட்டாஸை வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது ஆத்தரைசேஷன். ஆத்தரைசேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர் இந்த பிளாட்ஃபார்மில் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸை மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது தான் ஆத்தரைசேஷன். அதாவது ஒரு ஃபைல் இருக்குது, நான் ஒரு யூசர் வராரு, அந்த ஃபைலுக்கு அக்சஸ் கேட்குறார். அப்படிங்கிற பட்சத்தில் நான் அந்த யூசருக்கு ரீட் ஒன்லி ஆக்சஸ் தரலாம். ஸோ அந்த யூசரால் அந்த ஃபைலை ரீட் மட்டும்தான் பண்ண முடியும். இதுவே நான் ரைட் ஆக்சஸ் கொடுக்கலாம். ஸோ அந்த யூசரால் அந்த ஃபைலை வந்து மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஓகே, இதுக்காக சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டேர்ம்ஸில் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரோல் பேஸ்டு ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு இருக்குது, ஆட்ரிபியூட் பேஸ்டு ஆக்சஸ் கண்ட்ரோல், ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட், பாலிசி பேஸ்டு ஆக்சஸ் கண்ட்ரோல் இப்படிங்கிற மெத்தடாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி இந்த ஆத்தரைசேஷன் அப்படிங்கிறத வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டெவலப்மெண்ட் அண்ட் டிவாப்ஸ். ஸோ டெவலப்மெண்ட்னா என்ன, டிவாப்ஸ்னால் என்ன? ஸோ டெவலப்மெண்ட்னா என்னென்னா, நம்ம ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம், அதில் என்னென்ன ஸ்டெப் இருக்குது அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு நம்ம பில்டு ப்ராசஸ்க்குள்ளே போகிறோம். ஸோ பில்டு ப்ராசஸ்க்குள்ளே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோர்ஸ் கோடை வந்து கம்பைல் பண்ணுவோம், டெஸ்ட்டுக்காக ரன் பண்ணுவோம், அது ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாவோ இல்லை ஒரு ஆர்டிஃபேக்டாவோ அதை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். அடுத்தது கன்ஃபிகரேஷன். இந்த கன்ஃபிகரேஷனில் நம்ம என்ன மாதிரியான டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸ் இது யூட்டிலைஸ் பண்ண போகுது, என்ன மாதிரியான ஏபிஐ என் பாயிண்ட்ஸ் மூலிமா இது கம்யூனிகேட் பண்ண போகுது, என்ன மாதிரியான என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸை வந்து இது யூட்டிலைஸ் பண்ண போகுது அப்படிங்கிறத கன்ஃபிகர் பண்ணுவோம். அடுத்த பார்ட் பேக்கேஜிங். ஸோ இந்த பேக்கேஜிங்கிறது என்னென்னா, இந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான டிபெண்டன்சிஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இதை ஒரு அப்ளிகேஷனாக பேக்கேஜ் பண்ணும். இல்லைன்னா இதை ஒரு கண்டெய்னராக வந்து பில்ட் பண்ணும், அதாவது ஒரு டாக்கர் இமேஜ் போல். ஓகே, ஸோ அடுத்தது டிப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இது எந்த மாதிரியான க்ளவுட் பிளாட்ஃபார்மில் போய் டிப்ளாய் ஆகணும், இதுக்கு என்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படிங்கிறது தான் டிப்ளாய்மெண்ட்.
அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டெவாப்ஸ். ஸோ இந்த டெவாப்ஸ்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட், இதுதான் டெவாப்ஸ். ஸோ நம்ம தனியாக டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸ் நடத்துறதுக்கு பதிலாக இந்த சிஐசிடி பைப்லைன்ஸை வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து நம்மளோட அப்ளிகேஷன் கோட ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கமிட் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பைப்லைன் ட்ரிகர் ஆகும். அந்த பைப்லைன் மூலிமா அந்த அப்ளிகேஷன் எந்த என்விரான்மெண்ட்டில் நம்ம டிப்ளாய் ஆகணும்னு செட் பண்ணுறோமோ அந்த என்விரான்மெண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே அது டிப்ளாய் ஆகிடும். அப்போ கண்டினியூஸ் இன்டகிரேஷன்னா என்ன அப்படின்னா, நம்ம கோடை கமிட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டிப்ளாய்மெண்ட்டுக்கு ட்ரிகர் பண்ணும். கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட்னா என்ன? ட்ரிகர் ஆனது ஆட்டோமேட்டிக்காக டிப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டுக்கு போயிடணும். ஓகே, அடுத்தது டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங். நம்ம எந்த ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனாக இருந்தாலும் கண்டிப்பாக டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங் பண்ணாமல் நம்ம வந்து அதை வந்து ப்ரொடக்ஷனுக்கு மூவ் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ அப்போ இந்த டெஸ்டிங்கில் என்னென்ன டைப் ஆஃப் டெஸ்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் இருக்குது. லைக் யூனிட் டெஸ்டிங், இன்டகிரேஷன் டெஸ்டிங், ஃபங்க்ஷனல் டெஸ்டிங், ரெக்ரெஷன் டெஸ்டிங், பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங், செக்யூரிட்டி டெஸ்டிங், இந்த மாதிரி மல்டிபிள் டெஸ்டிங் மெத்தடாலஜிஸ் இருக்குது. அந்த சாஃப்ட்வேருக்கு என்ன மாதிரியான டெஸ்டிங் மெத்தடாலஜி வேணும் அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணி அந்த டெஸ்டிங்கை வந்து நம்ம ப்ராப்பராக பண்ண தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது டீபக்கிங். ஸோ டீபக்கிங்னா என்ன? இப்போ ஒரு இஷ்யூ வந்துருச்சு நம்மளோட சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்லேருந்து, அந்த இஷ்யூவை எப்படி நம்ம அனாலிசிஸ் பண்ணி அதுக்குண்டான ஃபிக்ஸை வந்து எப்படி நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பண்ணுறது தான் டீபக்கிங். இந்த டீபக்கிங்கில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீப்ரொடியூசிங் த இஷ்யூ. ஒரு இஷ்யூ இருக்குன்னா அந்த இஷ்யூவை நம்மளால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுவாங்க. செகண்ட், ஐடென்டிஃபையிங் த ரூட் காஸ். இப்போ அதை வந்து நம்மளால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுது அப்படின்னா டெஃபினெட்லி நம்மளோட கோடில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அப்போ நம்மளோட சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனோட லாக்ஸை எடுத்து பார்த்து அதை நம்ம அனாலிசிஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா நமக்கு ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அடுத்தது ஐசோலேட்டிங் த ப்ராப்ளம். நம்ம அனாலிசிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே எந்த கோட்லைன் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத ஐசோலேட் பண்ணி எந்த லைனில் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு ஃபிக்ஸ் இஷ்யூ பண்ணணும். ஒரு ஃபிக்ஸ் இஷ்யூ பண்ணோன்னா அந்த ஃபிக்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிற ஒரு ப்ராப்பரான டெஸ்டிங் நடத்தணும். ஸோ இந்த ஃபிக்ஸ் ப்ராப்பராக இருந்ததுன்னா அடுத்தது இது டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டுக்கு அனுப்பி அதை செக் பண்ணணும். அதுக்கு அடுத்தது தான் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டுக்கு அந்த கோடை வந்து மூவ் பண்ணணும். இதுதான் டீபக்கிங். அடுத்தது செக்யூரிட்டி பெஸ்ட் ப்ராக்டிசஸ். ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு கண்டிப்பாக இந்த செக்யூரிட்டி அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிசஸை பற்றின நாலேஜ் வேணும். ஏன்னா நிறைய வல்னரபிலிட்டிஸ் வந்து அவுட் சைடு இன்டர்நெட் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரியான எந்த ஒரு வல்னரபிலிட்டியும் இந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, வெப் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, அதை அட்டாக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். அதுக்குண்டான ப்ரிகாஷன்ஸை வந்து எடுத்துருக்கணும். ஸோ சீக்வல் இன்ஜெக்ஷன், எக்ஸ்எஸ்எஸ், அதாவது கிராஸ் சைட் ஸ்கிரிப்ட் அட்டாக்ஸை வந்து எதுவும் நடத்த விடாமல் பார்த்துக்கணும். அதுக்குண்டான ப்ரிகாஷன்ஸை வந்து எடுக்கிறதுக்கு உண்டான நாலேஜ் இருக்கணும். அடுத்தது பார்த்தோன்னா கண்டினியூஸ் லேர்னிங் அண்ட் ப்ராஜெக்ட் பில்டிங் வந்து இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒர்க் பண்ண போகிற டெக்னாலஜி கண்டிப்பாக அப்டேட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அதில் புதுசாக ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து படித்து தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்கில்லை வந்து நம்மளால் என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். அப்போ தான் எம்ப்ளாயர்ஸும் சரி, நம்மளோட கிளைண்ட்ஸும் சரி, அது மூலிமா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ப்ளஸ் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் நம்மளுக்கு அசைன் ஆகும். நம்மளோட நாலேஜை வந்து இன்னும் நம்மளால் வளர்த்துக்க முடியும். அடுத்தது ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்டில் நம்ம நிறைய பார்ட்டிசிபேட் பண்ண நம்மளோட நாலேஜ் அழகாக கெயின் ஆகிக்கிட்டே இருக்கும். இதை வந்து நம்மளோட சேலரியில் கூட ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி முழுசாகவே தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தாலே போதும். இது ஒவ்வொரு கான்செப்ட்லேயும் ரொம்ப டீப் நாலேஜ் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எப்பயுமே ஃபண்டமெண்டல்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் மேஜராக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஏரியாஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், பேக் அண்ட் டெவலப்பிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது 3ல் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே
நீங்கள் ஒரு கம்ப்ளீட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தாராளமாக நீங்கள் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தேங்க்யூ.